ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளும் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தருக்கு முடியாமல் போச்சுன்னா, இங்கே அவங்க சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு உறுத்தல் ஏற்படும். அது வந்து ஒரு லவ் வேவ்ஸ் மாதிரி தான். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுக்குற தன்மை, புரிஞ்சுக்கிற தன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். நான் விசாரித்த வரைக்கும் நிறைய பேர் வீடுகளில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டி தான் கணவன் மனைவியாகவே இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஈடுபாடு இருக்காது. பேச்சுவார்த்தையுமே லிமிட்டாக இருக்கும். எங்கேயும் வெளியில் போகணும் வந்தோம்னா அவங்களுக்குரிய மதிப்பை நம்ம கொடுக்கணும்னு நினப்பாங்க. அந்த பெண்ணுக்குரிய ஆசைகள், அவங்களுக்குரிய மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். அந்த கேஷுவாலிட்டி யார்ட்டையும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே விரிசல் வர்றதுக்கான ஒரு சில காரணங்கள். ஆணுக்கு எப்படியோ மனசு, அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் மனசு இருக்கும். இந்த மனசு ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ரொம்ப அழகாக போய்கிட்டே இருக்கும். ஒரு சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட ஃபோன் பண்ணால் வைவாங்களோன்னு சொல்லிவிட்டு பெண்ணும் கேட்குறதில்ல. என்னத்தை ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா ஆணும் கேட்குறதில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்வால்வோடு இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து எப்போயுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. காலையில் எந்திரிக்கிற போதுலேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்க உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான உறவாக இருக்கணும். குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆணும் பெண்ணும் எப்போயுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அன்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாறிக்கிட்டே இருக்கணும். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அத்தை இருக்குது, மாமியார் இருக்கேன், மச்சினை இருக்கேன், தம்பி இருக்கேன், பிள்ளைங்க இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு சில இடங்களில் நம்ம தள்ளி வைக்கிற விஷயங்கள் அந்த அடுத்த கண்டினியூ பண்ண முடியாது. இப்படின்றது தான் ஒரு செகண்டு. இந்த செகண்டில் நம்மளுக்கு தோன்ற விஷயத்தை அந்த இடத்துல செய்யணும். செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த நேரம் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ ஒரு ஃபேமிலியில் நிறையா நான் பார்த்த வரைக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா தோணுனதை அந்த இடத்துல செய்யணும், அவ்வளோதான். பேசணுன்னா பேசிடணும், கேட்கணுன்னா கேட்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நிறைய வீடுகளில் பர்மிஷன் கிடைக்காத மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறணும். கணவன் மனைவி, கணவனுக்கு எதுனாலும் மனைவி தான், மனைவிக்கு எதுனாலும் கணவன் தான். இந்த ரெண்டு விஷயத்தை உடைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாமியாரும் அவங்க தான். என்ன போய் பையன்கிட்ட ஒதுங்கிக்கிட்டே இருக்கிற, ஏன் அப்புறம் பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. இந்த மாமியார்கள் பண்ணுற வேலை நிறையா பேருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருந்தும் பிரிஞ்சு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த மாமியார்கள் பண்ணுற வேலை. நான் மாமியார்களே வெறுக்கிறேன்.